வணக்கம். டிஜிட்டல் மீடியால ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் நேர்ல மீட் பண்ணக்கூடாது? நேர்ல மீட் பண்ணா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தோட நம்ம மீட் பண்ணுவோமா? இல்ல அங்க எல்லாரும் மாஸ்கோட இருப்போமா? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அரசியல் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எல்லாருக்கும் அந்த இடம் சமமா தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சுது. எல்லாரும் பேசணும்னு நினைச்சாங்க. எல்லாரும் பேசினாங்க. அப்போ நாங்க என்ன நினைச்சோம்னா, இதை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நானும் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி சில பொலிட்டிக்கல் ஸ்பேசஸ் என்ன மாதிரி அரசியல் அப்போ ஒண்ணுமே தெரியாம புரியாம போனாலும் அலோவ் பண்ணாங்க, பேச விட்டாங்க, அதையும் என்கேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு அரசியலோட இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. அரசியல் நாங்களும் பேசலாம் அப்படிங்கிற இடம்லாம் நமக்கு நிறைய பேர் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே தான். நெக்ஸ்ட் பப்ளிக்ங்கிறது டிஜிட்டல் ஸ்பேஸாக இருந்தால் மட்டும் பத்தாது, இல்லை பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தால் மட்டும்தான் இங்கே பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிட்டு எல்லாரும் என்ன தோணுதோ பேசட்டும். எல்லா பேசுறதுலையும் அரசியல் இருக்கு. யார் பேசினாலும் எங்கேருந்து பேசினாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்கு. அதை எல்லாரும் கேட்குற இடத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இது. ஸோ இந்த வீக் நாளான்னைக்கு 31st சண்டே மே செகண்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த ரூமுக்கு வந்ததை விட ரூம்லேருந்து வெளியே போகும்போது ஒரு 10 பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் வி திங்க் தட்ஸ் சக்ஸஸ். பாலிடிக்ஸுங்கிறது ஒரு லென்ஸ் தான். நான் நியூட்ரல் கிடையாது. எனக்கு இந்த ஹேட் பாலிடிக்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், இந்த பியூரிட்டி பாலிடிக்ஸ் இதில் எதுலேயுமே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இதுக்கு எதிரான அரசியல் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இது ஒரு லென்ஸ். இது எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து ஃபாலோவும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை மாதிரி இருக்கு. ஒரு இடத்துக்கு ஃபிசிக்கலாக போய் உட்காந்து 10 பேர் சொல்கிறத கேட்குறதும் இல்லை நம்மளும் அந்த 10 பேருக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வி வில் பி ஹாப்பி டு ஹேவ் யூ தேர். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சம் ஆஃப் மை டீம் மெம்பர்ஸ் வில் ஹெல்ப் யூ கோஆர்டினேட் திஸ். எனக்கு தெரியும் இது ஷார்ட் நோட்டீஸ் தான். பண்ணணும்னா பண்ணிடணும், போகணுன்னா போயிடணும். தேங்க்யூ.